ஆ இப்போ கண்டிப்பா. ஓகேங்க சார். ஓகே. நம்ம வந்து கேலண்டர் நேம் கொடுத்துட்டோம். ஓகே, கேலண்டர் நேம் கொடுத்தனால சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நேம் அண்ட் காலண்டர் லெட்ஜர் நேம் ஆல்சோ இது எடுத்துப்போம். ஓகே, அண்ட் யூஎஸ்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கரன்சி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அண்ட் பீரியட் ஃப்ரீக்வன்சி அண்ட் கம்பெனி காஸ்ட் சென்டர் அக்கௌண்ட் ஓகே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் யூனிட் ஆல்சோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லீகல் என்டி ஆல்சோ டிஃபால்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக நான் எங்கே பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வேல்யூ செட்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம், கம்பெனிக்கான வேல்யூஸும் கொடுத்துட்டோம், அண்ட் அது எது பேரண்ட் சைல்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் லீகல் என்டிட்டிக்குள்ள இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் நேச்சுரல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஆல் அசெட்ஸ் கொடுத்தோம், வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பேரண்ட் வேல்யூ. ஓகே, அண்ட் சைல்ட் வேல்யூஸ்னு அசட்டு, கேஷ், கரண்ட் அசட்டு, டேக்ஸ் ரெக்கவரி அக்கௌண்ட், அக்கௌண்ட் ரிசீவபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஃபினான்ஷியல் கேட்டகரியும் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ அதனால நான் இங்கே ரீட்டைனிங் இயர்னிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓனர் செக்யூரிட்டி. ஓகே, 4 ஓனர் செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன். அண்ட் 001 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, செக்யூரிட்டியில் ரீட்டைன் இயர்னிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் மீன்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் 400 கடி கொடுத்து ஆல் லியபிலிட்டி கான்டாக்ட் லைபிலிட்டி. ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ 004. ஓகே, 4001 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலை கொடுக்குறேன். எதுக்குன்னா லைபிலிட்டிக்காக. ஓகே, லைபிலிட்டி தான். அண்ட் 4002 அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஓகே, நம்ம இங்கே ஃபினான்ஷியல் கேட்டகரி ஆல்சோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ என்னன்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிளுக்காக நம்ம வந்து இதை
and accounts payable 4003 tax account. Tax account and account type is a liability. In financial category, income tax, interest expense, long term. Tax liability. Okay, மென்ஷன் பண்ணிட்டோம். And by all okay. Account type is revenue. Revenue கொடுக்குறோம். 001 revenue நான் கொடுத்துக்கிறேன். And 5002 வந்து கொடுத்துட்டு and cost of all goods. ப்ராடக்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரெவன்யூன்னு சொல்லிட்டு இருக்கு. சாரி, அசெட் மென்ஷன் பண்ணிட்டேன். ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஷியல் கேட்டகரிஸ் $003 cost of goods. ப்ராடக்ட் ரெவன்யூ நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி, ஸோ அதுக்காக நம்ம அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். ரெண்டல் ரெவன்யூ. ஓகே, ரெண்டல் ரெவன்யூ கொடுத்துருக்கோம். ரெவன்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து அக்கௌண்ட்டுக்கு வேல்யூஸும் கொடுத்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வேல்யூஸும் கொடுத்துட்டோம். அண்ட் பேரண்ட் ஆர் சைல்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ்ட் சென்டர் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேல்யூ செட்ஸ்லாம் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்து அண்ட் அக்கௌண்டிங் ஹைராக்கிஸில் வந்து எது பேரண்ட் எது சைல்டுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கும் சரி கம்பெனிக்கும் சரி அண்ட் காஸ்ட் சென்டருக்கும் சரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்து அண்ட் அக்கௌண்டிங் ஹைராக்கிஸ் கொடுக்கணும் இல்லையா, பேரண்ட் ஆர் சைல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே அதே தான் இங்கேயுமே வருது. ஓகே, 600 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பேரண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். வேல்யூ 0061 கொடுத்தேன். ஹெச்ஆர்
டூல சேல்ஸ் 6003 அப்படின்னு வேல்யூஸ் வந்து கொடுத்து ஃபினான்ஸ் அண்ட் 6004 கொடுத்து ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் பேரண்ட் வேல்யூ வந்து 6000. ஸோ பேரண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் வேல்யூஸ். ஓகே, பேரண்ட் அண்ட் சைல்டு வந்து ஹெச்ஆர், சேல்ஸ், ஃபினான்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ்னு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் சீக்வன்ஸ் அப்படின்னு என்னன்னா ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் எப்போ பண்ணணும்? ஸோ இப்போ ஒரு 1 மந்த் டிரான்சாக்ஷன், இப்போ ஒரு பேபிள்ஸ் டிரான்சாக்ஷன் ஆனுவலியில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை மந்த்லி ரீஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை ரீஸ்டார்ட்டே பண்ணக்கூடாதா? ஸோ அதுக்காக என்னன்னா ஆம், இப்போ ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது, பேபிள் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது ஆர் பேமெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும்போது, ரிசீவபிள் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது, ஸோ பேபிளில் எவ்வளோ இன்வாய்ஸ் என்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்காக ஆனுவலியில் டிரான்சாக்ஷன் ரீஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை மந்த்லியில் ரீஸ்டார்ட் ஆகணுமா, நெக்ஸ்ட் பீரியட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் மந்த்லின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே மந்த்லின்னே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, இனிஷியல் வேல்யூ இஸ் ஒன், ஸ்டார்டிங் வேல்யூ ஓகே ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு, ஸோ நம்ம எல்லா வேல்யூஸும் நம்ம கொடுத்த பிறகு ஓகே, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணிட்டோம், அண்ட் பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அண்ட் லீகல் என்டிட்டி அண்ட் கம்பெனி அசைன் பண்ணிட்டோம், அண்ட் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டோம், சீக்வன்ஸ் கொடுத்துட்டோம், அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கா வேலிடேட். ஓகே, எரர் வந்திருக்கு என்னன்னா, ஓகே combination of ledger segment, cost center, body, primary ledger must be 30 always. Checking cost. ஓகே, இது என்னங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் டைப் மென்ஷன் பண்ணலாம், நம்ம எரர் காட்டியிருக்கு. வேலிடேஷன் இப்போ போய்ப்போம். நேச்சுரல் அக்கௌண்ட் டாப் ரெவன்யூ. ஓகே, ரெவன்யூ அக்கௌண்ட் இருக்கும். ஆல் ரெவன்யூல வந்து டாப் ரெவன்யூ சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும்.
ஆமா. இங்கதான் வந்து டாப் ரெவன்யூ சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, மென்ஷன் பண்ணணும் இங்க. டாப் ரெவன்யூ பேரண்ட் அக்கௌண்ட். ஏன்னா ரெவன்யூல வந்து டாப் இந்த இது மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏன்னா இது நம்ம வந்து பேரண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால வந்து டாப் ரெவன்யூ பேரண்ட் அக்கௌண்ட் எப்போ வந்து இந்த மாதிரி வேலிடேட் பண்ணாலுமே, ஸோ ரெவன்யூக்கு வந்து டாப் ரெவன்யூ பேரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பயுமே error வரும். ஸோ அதை நான் வந்து செக் பண்றேன். சேவ் வேலிடேஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பென்ஸ். டாப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகே. எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெவன்யூ. ஓகே, நம்ம எக்ஸ்பென்ஸ் நம்ம மீன் பண்ணல, பட் இருந்தாலும் அது வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மஸ்ட் பி இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதனால ஓகே. வாலிடேஷன் பண்ணி பார்ப்போம். நெட் ஆஃப் த ரெக்யூபிள். ஓகே. எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம என்ன எக்ஸ்பென்ஸ் ஆர் அக்கௌண்ட் டைப் நம்ம கொடுக்கறதுனால நேரம் வந்திருக்கு. ஸோ இந்த நேரம் தான் வந்திருக்கு. காஸ்ட் சென்டர் படிப்பவர். அவ்வளோதான் பார்ப்போம். ஃபீல்டு காஸ்ட் சென்டர் படி பிரைமரி லெஜர் 30. Yeah. Just वो कैलेंडर and lecture. யூஎஸ் ஒன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நேம், இந்த காம்பினேஷன் நேம் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்தனால ஸோ அதை அப்படி எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம படிக்கு பியூனே கொடுத்துப்போம். பியூனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துப்போம். ஓகே, வேலிடேஷன் பண்ணிப்போம். ஓகே, வேலிடேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, எல்லாரும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜெனரேட் பண்ணணும் அக்கௌண்ட்ஸ். நம்ம வந்து ரேபிட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் நம்ம இருக்கிறதுனால, ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி அண்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் பண்ணால் தான் நம்ம கொடுத்த இந்த வேல்யூஸ் அண்ட் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபைல் அண்ட் சேவ் த நேம்.
அண்ட் லீகல் என்டிட்டி ஆர் பியூ ஃபைல். ஓகே, இதில் ரெண்டுத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு போவோம். இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம். Go to the task panel, search blank, global search. Okay, rapid, and go to the define common financial configure for rapidment. அந்த பேஜுக்கு நம்ம போய்ப்போம். ஃபர்ஸ்ட் அதான் போகணும். ஸோ இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்தோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம தான் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ங்கிற டாஸ்கில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, சூஸ் த ஃபைல், சூஸ் த ஃபைல். இல்லை சேவ் இருக்குன்னு தெரியல. டவுன்லோடு. ஓகே, ரீசென்ட்லி. ஓகே, இருக்குது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நோட்ஸ் சும்மா நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஃபார் ரேப்பிட். அண்ட் சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்தோன்னா 75 லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்க, 7519. ஓகே, நம்மளோட ப்ராசஸிங் அப்லோட் ஆகிட்டு இருக்கு, ரன்னிங்கில் இருக்கு. சம்டைம்ஸ் இட் வில் பி டேக் நார்மல், சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஆகிடும். ஓகே, ஓகே, அப்லோடு பாஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, ஏன்னா டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம நார்மலாக வந்து எப்பயுமே இதுவே நார்மல் அப்படிங்கும்போது ரன்னிங்கில் தான் இருக்கு. ஓகே, ஸோ ரன்னிங்கில் தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். அண்ட் அப்லோட் த லெட்ஜர் லீகல் என்டிட்டி அண்ட் பிசினஸ் யூனிட். ஓகே, அந்த ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணிப்போம். அண்ட் 7522. ஓகே, 7522. ஓகே, பிளாக் ஆயிடுச்சு. ஓகே, அப்பப்போ அந்த மாதிரி தான் எரர் வரும், பிகாஸ் இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதனால சக்சீட் ஆகாது. ஸோ எதுவுமே வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து லீகலாக ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, டெஸ்ட் இன்சூரன்ஸ் நார்மலாக ஒரு டெஸ்ட் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க நார்மலாக. ஓகே, ஸோ அங்கே ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இது பிளாக்டு அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே, பிளாக்டு ஆனாலும் இட் வில் பி ஷோவிங் நம்ம இன்ஸ்டன்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஜஸ்ட் சைன் அவுட். சைன் இன். செக் பண்ணணும். நம்ம ரேபிட் பண்ணால் அந்த பியூலாம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, பிசினஸ் யூனிட் போவோம். ஓகே, இப்போ இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ரன்னிங்கில் தான் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஒரு ஐ திங்க் எனக்கு இது வரைக்கும் எடுத்ததில் 1 hour டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, 1 hour கூட ஆகலாம்.
ஓகே, மேனேஜ் ஆஃப் அக்கௌண்ட். அதில் போய் பார்ப்போம் நம்ம. நார்மலாக blank சர்ச் பண்ணி பார்ப்போம். வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, சரி ஓகேங்களா. உங்களோட நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்துருச்சு. பட் பியூ அண்ட் லீகல் என்டிட்டி வரல. ஸோ அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே blank சர்ச் கொடுப்போம். நம்ம கிரியேட் பண்ண ஆல் கம்பெனிஸ் வந்துருச்சு பாருங்க. ஆல் கம்பெனிஸ் அண்ட் கொடுத்த வேல்யூஸ் அண்ட் படி பவர் யூஎஸ் எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம குயிக்காக ஒரு விஷயம் பண்ணணும் இன் கிரியேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. ஓகே, ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸ்ட்ரக்சர் அண்ட் செல்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் இது வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் இன்சென்ஸ் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அங்கே அந்த இடத்து மெயினாக லெஜர் நேம் கொடுக்குறோமோ, ஸோ அது கேலண்டர் நேமோ அது அதே தான். இந்த பிடிஒய் பிரைமரி லெஜர் நடத்துக்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நேம் ஆல்சோ அண்ட் லெஜர் ஆல்சோ, லெஜர் பிரைமரி லெஜர் ஆல்சோ நேம் இது ஒரே சேம் நேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரேபிட் பண்ணிட்டு நேம் எந்த நேம் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்த பிரைமரி லெஜர் நேம் தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ நம்ம கொடுத்த கம்பெனி கால் சென்டர் அக்கௌண்ட் வந்துருச்சு. அண்ட் இங்கே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுறத இங்கே டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு பாருங்க. ஸோ நான் கம்பெனி நேம் கொடுத்தேன். அது ஏபிஐ நேம் எடுத்துக்கிச்சு, நேம் கொடுத்தோம், டிஸ்கிரிப்ஷன், சீக்வன்ஸ் ஒன். ஸோ சீக்வன்ஸ் ஒன் எப்படி வந்துச்சுன்னா, ஸோ நம்ம கம்பெனிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல கொடுத்தனால சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துக்கிச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது மாதிரி தான். ஷார்ட் ஃப்ரம் ஆல்சோ. அண்ட் டிஸ்பிளே வந்து நான் 5 கொடுத்தேன். ஸோ அது 5 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. செக்மெண்ட் ஒன்னு எடுத்துக்கிச்சு. ஸோ ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் ஒன் கொடுத்தா செக்மெண்ட் ஒன் எடுத்துக்கிச்சு. அண்ட் டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ கூட அதை எடுத்துக்கிச்சு. ஸோ நான் இங்கே வந்து கம்பெனி வேல்யூஸ் பிரைமரி செக்மெண்ட் வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. த ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் ஓகே. பட் 1 minute. ஸ்ட்ரக்சர் இன்சென்ஸ் இப்போ ஓகே. சர்ச் ஓவர். ஓகே, இருக்கு. எடிட் கொடுப்போம். ஸோ ஸ்காட்லாண்ட் அலையஸ் எனபிள் பண்ணோம்னா ஸோ நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனிஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம பண்ண அக்கௌண்டிங் ஹைரார்கீஸ் ஆல்சோ எப்படின்னா, இப்போ
ஸ்ட்ரக்சர் இன்சஸ் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர் இன்சஸ் எடுத்துக்கிச்சு, ரெக்கார்ட் பண்ணிக்கிச்சு, டிஸ்ப்ளே பண்ணிக்கிச்சு. அண்ட் கொரி ரெக்கார்ட் கூட ஆப்ஷன் எடுத்துக்கிச்சு. அண்ட் ட்ரீ நேம் நம்ம அக்கௌண்டிங் ஹைராக்கி ஃபிளெக்ஸ்ஃபீல்ட், அதாவது அக்கௌண்டிங் ஹைராக்கி பேரண்டா சைல்டா மென்ஷன் பண்றோம் இல்லையா? ஸோ நம்ம அங்க வந்து பேரண்ட் சைல்டு மென்ஷன் பண்ணதுனால இது ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி அதை வந்து அக்கௌண்டிங் ஹைராக்கி கிரியேட் பண்ணி அது பேரண்டா சைல்டா மென்ஷன் பண்ணி ஸோ அதை எடுத்துக்கிச்சு. ஓகே, டிஃபால்ட்டா எடுத்துக்கிச்சு. ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ். அண்ட் வியூ பிசினஸ் யூனிட் அண்ட் லெஜர் வந்து கொஞ்சம் லேட்டா டைம் ஆகும். ஓகே, பட் ஆனால் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேஷன் அண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துடும், ஏன்னா அது ரன்னிங்ல இருந்துச்சு. ஸோ ஆனால் பிளாக்டு லெஜர் அண்ட் பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்றது வந்து அந்த ஃபைல் வந்து பிளாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். Now we can check now. நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்போ ரன் ஆகுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். லெஜர் லெஜர் போய்ப்போம். ஸோ நம்மளோட பிரைமரி லெஜர் வந்துருச்சு, செக் பண்ணுவோம். ஓகே, BD5 இன்னும் பிரைமரி லெஜரும் வரல. ஓகே, ஸோ இட் வில் டேக் சம் டைம்ஸ். ஓகே, அவ்வளோதான், இட்ஸ் கிளாஸ் எண்ட்.